குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். சாய்பாபா ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த ஒரு இதில் வந்துட்டு நம்ம ஏதாவது மனசில் நினச்சிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் பிக் பண்ணோன்னா அதில் வந்துட்டு நமக்கு ஏதாச்சும் சொல்வார் பாபா. என்கிட்ட புக் இல்லை அப்படின்னு நான் சொன்னப்போ என்கிட்ட PDF இருக்குன்னு சொல்லி அவங்க அமுச்சு விட்டாங்க. ஸோ நான் PDFல எவ்ரிடே 2 சாப்டர்ஸ் படிப்பேன். அதில் ஒரு மிராக்கிள் நடந்தது எனக்கு. தோசை என்னமோ தெரியல, அது வச்சப்போ வந்து 2 வச்சாங்க. பட் மார்னிங் அதை ஏஞ்சி பார்க்கும்போது 4 இருந்துச்சு. எப்பயாச்சும் நினச்சி பார்க்கும்போதெல்லாம் டக்குன்னு வந்துட்டு டோன்ட் வரி, ஐ வில் கால் யூ டு ஷீரடி, அந்த மாதிரி எனக்கு நிறைய போஸ்ட் வந்துட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வயசெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வயசு அப்படின்றது இல்லை. நம்ம முழுசாக நம்ம மனசார நம்புற ஒரு விஷயம் மட்டும்தான். கலாட்டா டிவைனர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீரியல் ஆக்ட்ரஸ் இந்து சௌத்ரி அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ வாங்க அவங்கள நம்ம மீட் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். இந்து சௌத்ரி அவர்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கா? நிறைய இருக்கு. ஓகே, எந்த கடவுளை நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக கும்பிடுவீங்க? ஸ்பெசிஃபிக்காக இல்லை, நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன். பட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாய்பாபா. ஸோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. லைக் அந்த கொரோனா பீரியடில் வந்து கொஞ்சம் டிப்ரெஸ்டான ஸ்டேட்டில் இருக்கும்போது அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். போஸ்ட் வந்துட்டே இருந்துச்சு. சரி ஓகே, வீட்டில் ஆக்சுவலி ப்ரே பண்ணுவாங்க. வீட்டில் தேர்ஸ்டே வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணி அந்த ரேஞ்சுக்கு தான் இது பண்ணுவாங்க. நான் பெருசாக வந்து அதில் ஈடுபாடு பண்ணதில்லை அப்போல்லாம். பட் அந்த ஸ்டேஜில் வந்து என்னோட லைஃப்பில் 2020 நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ அப்பத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அவங்களோட போஸ்ட் மட்டுமே வர மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு ஸோ அவரை மட்டுமே கும்பிட்டுட்டு இருந்தேன். லைக் எனக்கு அப்போ வந்து என்ன ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயாச்சும் நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணும்போதெல்லாம் உடனே இந்த நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, சாய்பாபா ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த ஒரு இதில் வந்துட்டு நம்ம ஏதாவது மனசில் நினச்சிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் பிக் பண்ணோன்னா அதில் வந்துட்டு நமக்கு ஏதாச்சும் சொல்வார் பாபா. ஸோ அந்த மாதிரி நான் நிறைய இது பார்த்து அதில் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதாவது ஒரு இதில் வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துட்ருப்பாரு. ஸோ அந்த மாதிரி மோட்டிவேஷன்ஸான கோட்ஸும் வந்துகிட்டே இருக்கும் பாபாவோட இதில். அப்போ அந்த டைமில் வந்துட்டு என்னோட மைண்ட் செட் ஃபுல்லாகவே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. இந்த இண்டஸ்ட்ரி உள்ளே வரணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இல்லைங்களா. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு கோட் அந்த ஒரு இது நான் இன்னும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். யூ வில் பிகம் அ ஸ்டார், ஒன் டே யூ வில் பிகம் அ ஸ்டார் அப்படின்னு. நான் பெரிய ஸ்டார் ஆகிட்டேன்னு நான் சொல்லலை, பட் ஜஸ்ட் சொல்கிறேன். ஒரு லைம் லைட்டுக்கு வந்திருக்கு அப்படின்றதே வந்துட்டு ஒரு இதுதான். ஸோ அப்போ வந்து என்னடா இந்த கோட் நமக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சரி ஓகே நம்ம சேவ் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அது ஒரு மிராக்கிள் தான் எனக்கு. டோட்டலாக என்னோட இதுவே வந்து டிஃப்ரெண்ட். நான் படிச்சது எல்லாமே. பட் இன்னைக்கு நான் இந்த பிளேஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். அது எப்படி என்னன்னே தெரியல. அது எனக்கு அவங்க வந்து நம்ம கிட்ட எனக்கு தெரிஞ்ச அவர் கூட்டிட்டு வந்திருக்காரு. லைக் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தா இது கிடையாது உன்னோட லைஃப், இதுதான் உன்னோட லைஃப் அப்படின்னு சொல்லி அவர் என்னை இந்த இதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்குமே நான் வந்து பாபா ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் அவங்களோட கோட்ஸாக இருக்கட்டும், அந்த டைமில் இந்த 2020லலாம் வந்துட்டு லைக் ஆப்வியஸாக ஒர்க் இல்லை. எனக்கு ஒர்க் இல்லைன்னா நமக்கு வந்து சேலரியும் இருக்காது. நான் வந்து இன்ஸ்டாவில் வந்துட்டு சாயின்னு தான் லைக் அந்த பேஜ் வச்சுருக்கிறவங்களாம் இன்னொருத்தவங்களை கூப்பிட்றதே வந்து சாயி தான் அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த டைம்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி வின்டர் சீசன்ஸ்லாம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு வந்து டொனேட் பண்ண போகிறோம், ஸோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் டொனேட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு போஸ்ட் மாதிரி போட்டுருவாங்க. அதுக்கு நான் டொனேட் எல்லாம் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு குரூப் ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து ஒரு 10 days ப்ரேயர் ப்ரோக்ராம் மாதிரி. ஸோ அதில் நீங்கள் கலந்துக்கணுன்னா சொல்லுங்கள், நாங்கள் உங்களை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும். அதுலேயும் நான் கலந்துக்கிட்டேன். 10 days வந்துட்டு அவங்க ஒரு கோட் மாதிரி கொடுத்துருவாங்க, ஒரு மந்திரம் மாதிரி. அது பண்ணிவிட்டு எழுதிட்டு ஒரு டைரியில் உங்கள் மனசில் நினைக்கிறத நீங்கள் நினச்சிட்டு அதை எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 10 days இதுலேயும் நான் கலந்துக்கிட்டேன். அந்த டைரி இன்னும் நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா சாயோட சச்சரித்ரா படிங்க அப்படின்னு சொன்னாங்க. புக் அப்போ எனக்கு நம்ம கொரோனா டைமில் இருந்தப்போ ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ்டு இல்லைங்களா. இந்த மாதிரி என்கிட்ட புக் இல்லை அப்படின்னு நான் சொன்னப்போ என்கிட்ட PDF இருக்குன்னு சொல்லி அவங்க அமுச்சு விட்டாங்க. ஸோ நான் PDFல எவ்ரிடே 2 சாப்டர்ஸ் படிப்பேன்.
அதுல ஒரு மிராக்கிள் நடந்தது எனக்கு. அதுல வந்து பாபா வந்து எந்த ரூபத்துல வேணாலும் வருவாங்க. லைக் நம்மள பார்க்கணும்னு வரும்போது எந்த ரூபத்துல வேணாலும் வருவாங்க. அதுல ஒரு ஸ்டோரியா தானே போவாங்க அதுல. ஸோ அதுல ஒரு ஸ்டோரி ஏதோ ஒரு சாப்டர்ல படிக்கும்போது ஒருத்தரை பார்க்கறதுக்கு பாபா வந்து பிராமணர்கள் ரூபத்துல போனதா வந்து அதுல எழுதி இருந்துச்சு. ஸோ அதை படிச்சு ஓ அப்படி கூட போகலாம் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒன் டே வந்துட்டு ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆச்சு. லைக் வந்துட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஏதாச்சும் எனக்கு ஒரு ஆன்சர் பண்ணேன், நீ எனக்கு ஏன் வந்துட்டு ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறேன், எப்போவுமே பண்ணுவேன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பேன் நான். அப்பப்போ பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி நானே நினச்சிட்டே இருப்பேன். அப்போ வந்துட்டு வெளியில் வந்து ஏதோ அப்பா வந்து கூப்பிட்டாங்க, வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்போ உள்ளே போய் பார்த்தா 2 பிராமணர்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு லைக் வந்து அவங்க எதுக்கு வந்தாங்க ஏன் வந்தாங்கன்னே தெரியல. மேபி அவங்க ஏதோ ஒரு என்ன சொல்லுவோம் நம்ம அந்த ஏதோ ஒரு ட்ராவலுக்கு போவாங்க இல்லைங்களா, இந்த கோயில் பர்டிகுலராக கோயில் போகிறவங்க இந்த மாதிரி வீட்டுங்களுக்கு போயிட்டு போவாங்களாம் சம்திங் அந்த மாதிரி ஏதோ சொன்னார் அப்பா. ஸோ அந்த மாதிரி வந்தப்போ எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். அவங்க வந்துட்டு அவங்க தமிழை ஏதோ சொன்னாங்க, வருத்தப்படாதம்மா உன் மனசுல நினைக்கிறத வந்துட்டு நடக்கும் அப்படின்ற மாதிரி. ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு அது. சீரியஸா நான் தானே இந்த மாதிரி மிராக்கிள் எல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம படிச்சது அவங்க அந்த மாதிரி வருவாங்க அப்படின்றது அதெல்லாம் நடந்த உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணுமா, ஷேர் பண்ண நம்புவாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து எனக்கு டோட்டலாவே என்னால் நம்ப முடியல இது வரைக்குமே. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை அப்படி கண்டினியூ பண்ணேன் அந்த மாதிரி படிக்கிறது எல்லாமே. அண்ட் எங்கே எனக்கு எந்த மாதிரி தோணினாலுமே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சாய் வந்துட்டு எனக்கு ஆன்சர் பண்ணிடுவார் அவர். ஸோ அதனால் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு என்னோட ஜேர்னி. ஸோ நீங்கள் வந்து எல்லா சாய்பாபா கோவிலுக்கு வந்து இந்த தேர்ஸ்டேஸில் போகிறது அதெல்லாம் ரொட்டீனாக வச்சுருக்கீங்க? போவேன், கண்டினியூஸாக என்னால் போக முடியாது, பட் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக போவேன். பக்கத்தில் இருக்குது எங்கள் வீட்டுக்கிட்ட, ஸோ அங்கே போவேன். அண்ட் எவ்ரிடே வந்துட்டு மார்னிங் வந்துட்டு சாய் மிராக்கிள்ஸ் நினைக்கிறேன், எனக்கு ப்ராப்பராக தெரியல, யூடியூப்பில் சேனல் இருக்குது. மார்னிங் நூன் அண்ட் நைட்டு வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ மார்னிங் நான் வந்து ஸ்பாட்டுக்கு போகும்போது அந்த வீடியோ வந்து கேட்டுகிட்டே போவேன். அதில் நமக்கு அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் மாதிரி ஸ்பீச் போட்டிருப்பாங்க. ஸோ அது சம்டைம்ஸ் நமக்கு வந்து அது டக்குன்னு வந்து ஐயோ நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கே அந்த மாதிரி தோணும். ஸோ அது கேட்டுகிட்டே போவேன். அண்ட் ஒரு பாபா கோயில் ஒன்று இருக்குது, அதை க்ராஸ் பண்ணி தான் போவேன். அங்கே வந்துட்டு பாபாவோட ஃபோட்டோ இருக்கும், ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும் நமக்கு. அந்த ஐஸை பார்த்துட்டு தான் நான் போவேன். மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு அந்த நாள் ஃபுல்லாக நம்ம பார்க்காம வந்துட்டோம் அந்த மாதிரி தோணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த இதை பார்த்துட்டு தான் கன்ஃபார்மாக நான் போவேன். இப்போ வந்து ஒரு சர்டன் டைமில் வந்து சாய்பாபா உருவத்தை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த பன் மாதிரி சம்திங் ஒரு அப்பம் வச்சா 2 அப்பமாக வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நீங்கள் நம்புனீங்களா இல்லை நீங்கள் அதை ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ணதில்லை, பட் வந்து நான் அதை ஆப்வியஸாக நான் நம்புகிறேன். இந்த மாதிரி சின்ன வயசில் நாங்கள் வேற ஒரு வீட்டில் இருந்தோம். அம்மா நாங்கள் ஃபேமிலியாக தனியாக வெளியில் இருந்தபோது பக்கத்தில் அவங்க வந்து அந்த மாதிரி தான் அப்பம்மா என்னன்னு தெரியல, பட் சம்திங் தோசை என்னமோ தெரியல, அது வச்சப்போ வந்து 2 வச்சாங்க. பட் மார்னிங் அதை ஏஞ்சி பார்க்கும்போது 4ஆக இருந்துச்சு. ஸோ அது வந்து எனக்கு அது நான் நம்புகிறேன் ஆப்வியஸாக. சாய்பாபா அவங்கள வந்துட்டு நம்ம முழுமையாக நம்பினா நமக்கு உடனே ரிசல்ட் வரும் நம்ம சொல்ல முடியாது. உங்களோட நம்பிக்கை என்னன்றது அவருக்கு தெரியும். அது நான் நம்புகிறேன்ல, என்ன இவங்க எனக்கு என்ன ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிங்கன்னா அது முடியவே முடியாது. அது பொறுமை. பாபா கோயிலுக்கு போனீங்கன்னாவே உங்களுக்கு சைடில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தா, ஷபரி, பேஷன்ஸ் அண்ட் ஃபெய்த் தான். ஸோ நம்பிக்கை வச்சு நீங்கள் பொறுமையோட வெயிட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அவங்களோட மிராக்கிள்ஸ் என்னன்னு புரியும். இப்போ சாய்பாபானாலே ஷீரடி தான். ஸோ நீங்கள் வந்து ஷீரடி போயிருக்கீங்களா? இல்லை, ஷீரடி போகல. நான் போகணுன்னு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க லைக் வந்து இன்னும் பாபா உன்னை கூப்பிடலை, ஸோ கரெக்ட் டைம் வரும்போது பாபா உன்னை கூப்பிடுவாங்க, அப்போ நீ கண்டிப்பாக போயிடுவேன். அப்பா போயிருக்காங்க, அப்பா நிறைய டைம்ஸ் போயிருக்காங்க. ஸோ இப்போ நான் அந்த லோவாக இருக்கிற பீரியடெல்லாம் தாண்டி இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப அதான் பாபா ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ ரொம்ப ஹாப்பியான ஒரு பிளேஸில் இருக்கேன். ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கேன், ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கேன். இன்னும் அந்த ஒரு இது குறை மட்டும் எனக்கு மனசில் இருந்துகிட்டே இருக்கேன். என்னை எப்போ கூப்பிட போகிறேன் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த போஸ்ட்டில் எனக்கு ஆன்சர்ஸ் வரும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, எப்பயாச்சும் நினச்சி பார்க்கும் போதெல்லாம் டக்குன்னு வந்துட்டு டோன்ட் வரி ஐ வில் கால் யூ டு ஷீரடி அந்த மாதிரி எனக்கு நிறைய போஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கேன்.
கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் தான் கன்வே ஆகும் போல இருக்கு, நீங்க வரலாம் அப்படின்னு. அதெல்லாம் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றதுதான். சரி, அது நம்ம முழுமையா நம்புறோம், அதனாலதான் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கு. சோ நம்ம கண்டிப்பா நம்பிக்கை வச்சோம்னா அது கண்டிப்பா நடக்கும். ஓகே, சாய்பாபாக்காக இந்த ஃபாஸ்டிங் அந்த மாதிரிலாம் என்ன இது பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபாஸ்டிங் என்னோட அம்மா வந்து ஆக்சுவலாக என்ன இருக்க விட மாட்டாங்க மோஸ்ட்லி. அண்ட் நான் இந்த ஷூட்டில் ஃபாஸ்டிங் வந்து நமக்கு நம்மளால முடியாது. பட் தேர்ஸ்டேஸில் வந்து நான் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிடுவேன். தேர்ஸ்டேஸ்ன்னு கிடையாது, நான் ஆக்சுவலி சாய்பாபா கும்பிட ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த இது ரொம்ப இதுவாக இருந்தனால நான் எல்லா சாமியும் கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். லைக் ஒரு ஊரில் 2 ராஜகுமாரி பண்ணேன் இல்லைங்களா, ஸோ அங்கே வந்து நந்தகுமார் சார் இந்த மாதிரி தேர்ஸ்டேல சாப்பிட மாட்டியா, சரி ஓகே இங்கே வா அப்படின்னு சொல்லி டியூஸ்டேஸில் கிருத்திகையில் கண்டிப்பாக ஒரு விஷயம் வந்து நடக்கும், நீ மனசில் என்ன நடக்கிறியோ அது நடக்கும். ஸோ டியூஸ்டே அன்றைக்கும் சாப்பிடக்கூடாது, கிருத்திகை நாளும் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாலேருந்து டியூஸ்டே அண்ட் கிருத்திகை எப்போ வந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிடக்கூடிய நாட்கள் வந்து வெனஸ்டே அண்ட் சண்டே மட்டும்தான். மற்ற எல்லா நாட்களுமே வந்து சாமிக்காக நான் இதுவாக இருக்கேன். அந்த வெனஸ்டே அண்ட் சண்டேஸில் கூட கிருத்திகை இல்லை பிரதோஷனம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அப்போவும் நான் சாப்பிட மாட்டேன். ஸோ மண்டே வந்து சிவன், டியூஸ்டே வந்து முருகர், தேர்ஸ்டே வந்து பாபா, ஃப்ரைடே வந்து வாராகி அம்மன், சாட்டர்டே வந்து பெருமாளுக்காக இருக்கேன். ஸோ இது மாதிரி டெய்லி ஒரு கடவுளுக்காக விரதம் இருந்துகிட்டே இருக்கீங்க. இது நம்பிக்கை இல்லாதவங்களாம் சொல்லுவாங்க, என்ன நீ இதுக்குலாம் இருக்கே. நான் சொல்லுவேன், இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு இல்லைன்னா விட்டுடுங்க, நீ வந்து உன்னோட இதை வந்து வேஸ்ட் பண்ணுற. இப்போ பாரு, நீ உன்னால் இது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னா ஓகே வெளியில் போகலாம், பட் நான் வந்து இந்த டேஸில் இது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த வயசில் எதுக்கு உனக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வயசெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வயசு அப்படின்றது இல்லை. நம்ம முழுசாக நம்ம மனசார நம்புகிற ஒரு விஷயம் மட்டும்தான். எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஸோ அதனால் நான் அதை வந்து இது பண்ணுறேன். ஸோ நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ வந்து சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க நான் தான் கடவுள் அப்படின்றாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து கடவுளுக்கும் மக்களுக்கும் நடுவில் வந்து ஒரு மீடியேட்டராக இருந்துட்டு இருக்கேன்றாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அவங்க அப்படிதான் ஃபீல் பண்ணுறாங்களா இல்லை எப்படி இருக்குமா? இல்லை, அந்த மாதிரி பர்சன்ஸை நான் வந்து பார்த்ததில்ல. அவங்களோட இதை வந்து நான் நேராகவும் சரி இல்லை நம்ம ஏதோ யூடியூபோ அந்த மாதிரியும் நான் பார்த்ததும் இல்லை. மேபி சில பேர் இப்போது நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம இவங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறவங்கள ப்ரே பண்ணுறோம். பட் சில பீப்புள் இருப்பாங்க, சில பீப்புளோட பிலீஃப்ஸே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஆப்வியஸாக தோணும், இவங்க கடவுள்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அவங்க எங்களுக்கு அந்த மாதிரி தான் தெரியுறாங்க. அவங்களோட பிலீஃப்ஸை நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட நபரோட எல்லாருக்கும் ஒரு தனித்தனியாக இருக்கும் இல்லைங்களா. அவங்களோட பிலீஃப்ஸாக இருக்கட்டும், அவங்களோட கருத்துக்களாக இருக்கட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேபி அவங்களுக்கு அப்படி அவங்கள நம்பினவங்க சில பேர் இருப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக அவங்களுக்கு தோணுதுன்னா அப்போ நம்ம அதில் எதுவும் சொல்லக்கூடாது. ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அவங்க கிடையாது, இவங்க மட்டும் தான் கடவுள் நம்மளும் சொல்ல முடியாது. அதுதான் நான் அதை தான் சொல்லுவேன். யாரும் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், இவங்க தானும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நமக்கு யார் அப்படின்னு தோணுதோ நம்ம இது பண்ண வேண்டியதான். இப்போ வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, உனக்கு எதனா கஷ்டமா கடவுள் மேலே பாரத்தை போட்டுரு, நீ ஃப்ரீயாக இரு, கடவுளே பார்த்துப்பாங்கன்றாங்க. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கடவுளை தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கணுமா? நம்ம எந்த ஒரு எஃபர்ட்டும் போட வேண்டாமா? அப்படி நான் சொல்ல மாட்டேன். கடவுள் வந்து நீங்கள் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். ப்ரே பண்ணும்போது அவர் வந்து உங்களுக்கு அதுலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு வழியை காட்டுவார். அந்த வழியை வச்சு நம்ம தான் வந்து முன்னே போகணும். ஆப்வியஸாக நம்மளோட ஒர்க் அங்கே இருக்கணும், நம்மளோட எஃபோர்ட் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து தராருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்க உங்களுக்கு தெரியணும். அவர் கொடுத்தாருல, அவரே என்னை வந்து இது பண்ணிட்டு போட்டோன்னு சொல்லி நம்ம அப்படியே இருந்துட்டோம்னா அதே பிளேஸில் தான் இருப்போம் நம்ம கண்டிப்பாக. ஸோ நம்ம அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுல அந்த இடத்துல நம்மளோட ஒர்க் கண்டிப்பாக நம்மளோட எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். அப்போ தான் நம்ம முன்னே போக முடியும். அவங்க கொடுக்க மட்டும் தான் செய்வாங்க, அதை நம்ம தான் வந்து ஒர்க் பண்ணணும் அதில். ஸோ கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஃபுல்லாக அவங்க மேலே டிபெண்ட் ஆக முடியாது இல்லைங்களா. ஒரு பேபி மாதிரி எடுத்துக்கோங்களேன், ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை ஃபுல்லாக அம்மா மேலே டிபெண்டாக இருந்தாலும் நம்ம கொடுக்கும் போது அது சாப்பிட்டா தானே அதுக்குள்ளே போகுது. நம்ம என்ன தள்ளியாக விட முடியும்? இல்லையே. அவ்வளோதான். அந்த மாதிரி தான் கடவுள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க, நீங்கள் தான் அதை யூஸ் பண்ணிக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மேலே டிபெண்ட் ஆகிட்டு சும்மாவே நான் உட்காந்துருப்பேன் அப்படின்னா அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். ஓகே, ஸோ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ்.